ஹலோ வணக்கம். ஸோ எல்லோரும் என்னோடய கமெண்ட் செக்ஷன்லையும் சரி என்னோடய ப்ரைவேட்லையும் சரி ரொம்ப பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, ஆஸ்திரேலியா வீசா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி கிராண்ட் ஆச்சு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அப்படி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டில் புரியலன்னா நீங்கள் என்னோடய ப்ரைவேட் மெசேஜில் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து கேட்கலாம். நான் உங்களை கைட் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அதுலேயும் நான் சொல்லித்தரேன். நீங்கள் போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுற முன்னுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் காப்பி ரெடி பண்ணி வைக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆஸ்திரேலியா போக போகிறீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுக்க வேணாம். செகண்ட் திங் வந்து நீங்கள் ஆஸ்திரேலியா இடிஏ ஆப் வந்து எப்படி இருக்கும்னா, ஆப் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சிட்டிங்கன்னா இதுதான் அந்த ஆஸ்திரேலியா இடிஏ ஆப். இதை ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்ட பிறகு நீங்கள் அந்த பேஜில் போந்து உங்களோட வேலிட்டான நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் லாகின் பண்ணணும். நீங்கள் லாகின் பண்ணுற அந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ஒரு புக்லேயோ இல்லை உங்களோட இந்த நோட்பேட் இருக்கலாம் ஃபோனில் அதில் வந்து சேவ் பண்ணி வைங்க. நம்ம எந்த க்ரியேட் பண்ணாலும் எங்கே புதுசாக லாகின் பண்ணாலும் நீங்கள் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கணும். பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்க முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் திங் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்து என்ன பிடிஎஃப் காப்பி நம்மளுக்கு ரொம்ப தேவைன்னா ஐசி. உங்களோட ஐசியை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிடிஎஃப் காப்பியாக உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் திங் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் 3 months. ஓகே, 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களோட சம்பளம் போடுற பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் காப்பி வச்சுருக்கணும். அண்ட் ஆல்சோ த கரண்ட் பேலன்ஸ் காட்டோம்ல அந்த மேலே அதில் உங்கள் பேர் இருக்கும்ல அதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் பண்ணி ஃபோட்டோ வச்சுக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட் 3 months அதோட கரண்ட் பேலன்ஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் கேடபிள்யூஎஸ்பி இருந்துச்சுன்னா அதோட ஸ்டேட்மெண்ட் இந்த ஹோல் இயரோட டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் காப்பி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது பேங்க்லேயோ ஏதாவது கோல்ட்லேயோ ஏதாவது ஒரு லைக் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதாவது லீகலி ஆத்தரைஸ்ட் பை மலேசியன் கவர்மெண்ட். உதாரணத்துக்கு பப்ளிக் கோல்லாம் இருக்குல்ல, பப்ளிக் கோல் இருக்குது, பப்ளிக் மியூச்சுவல் இருக்குது. ஏதாவது பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஏஎஸ்என்பி அது இருக்குது. இதிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்களா அதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் போடலாம். ஓகே, அதை தவிர்த்து நீங்கள் என்ன ரெடி பண்ணணுன்னா உங்களை எம்ப்ளாய்மெண்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர். இது நீங்கள் உங்களோட ஹெச்ஆரில் கேட்டிங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதையும் பிடிஎஃப் காப்பியாக நீங்கள் வச்சுருக்கணும். அதை தவிர்த்து ஹவுசிங் லோன் பேமெண்ட். நீங்கள் வீடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி பே பண்ணுறீங்களா உங்களோட ஹவுசிங் லோன் அதோட பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட் மொத்தாச்சு இருக்கலாம் ஹவுசிங் லோனோட, அதை பிரிண்ட் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் உங்கள் பேர் இருக்கும், அதை பிரிண்ட் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேஸ்லிப் 3 months, லேட்டஸ்ட் பேஸ்லிப் 3 months அதையும் நீங்கள் பிடிஎஃப் காப்பியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு ஆஸ்திரேலியா இடிஏ ஆப் இருக்குல்ல அதில் உங்கள் பாஸ்போர்ட்டை முன்னே ஸ்கேன் பண்ணுவாங்க, உள்ளுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உள்ளுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. அழகாக ஸ்கேன் பண்ண பிறகு தென் அது இன்னொன்று ஃப்ரண்ட் பேஜை ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி கீழே சின்னதாக இருக்கும்ல உங்கள் பாஸ்போர்ட்டில். ஆக்சுவலி அது வந்து ஒரு சிப். உங்கள் ஃபோனை வந்து இது பாஸ்போர்ட் உங்கள் ஃபோன் மேலே வச்சிங்கன்னா அது ஸ்கேன் பண்ணும். அது ஸ்கேன் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் டு ப்ராசீட் டு பேமெண்ட் வந்து $20 AUD 20 AUD நம்மளுக்கு வந்து $60 ringgit வெட்டுவாங்க. 60 ringgit நம்மளுக்கு per அப்ளிகேஷன் வெட்டுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்ட பிறகு உங்களோட நீங்கள் எந்த இமெயில் போட்டு ஆப் திறந்தீங்களோ அந்த இமெயிலுக்கு உங்களுக்கு ஒரு ஆஸ்திரேலியா வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து உங்களோட இடிஏ அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அண்ட் ஆல்சோ இடிஏ ஃபார்ம் இருக்கும். அந்த இடிஏ அப்ளிகேஷன் நம்பரை வந்து அந்த ஒன்ஸ் உங்களுக்கு இமெயில் கிடச்ச பிறகு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நம்பரை வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணணும். அடுத்த இதில் பாருங்கள் நான் போட்டிருப்பேன். அந்த இடிஏ கிளிக் பண்ணிவிட்டு
நீங்கள் ஒரு 20 பேஜஸ் இருக்கும். அந்த 20 பேஜஸும் ஒன்றா படித்து வேலிடான உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோம். உங்களோட உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் கொடுக்கணும். கொஞ்சம் நீங்கள் வேற ஆளோட ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட உங்களோட ரிஜெக்ட் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடிஏ ஆப்பில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் தென் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அதாவது இடிஏ அப்ளிகேஷன் ஃபார் ஆஸ்திரேலியா வரும். அது வந்தோடனே கீழே பிடிஎஃப் காப்பி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்த பிறகு இடிஏ ஃபார்மில் இருக்குல்லங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதுதான் அந்த பேஜ். ஆஸ்திரேலியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இது பேர் வந்து இமி அக்கௌண்ட். இதுதான் வந்து இமி அக்கௌண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கவர்மெண்டோட அந்த பேஜ் வரும். ஸோ உங்களோட யூசர் நேம் போடுங்க. யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா லாகின் பண்ணலாம். இப்போ என்னோடய யூசர் நேமும் என்னோடய பாஸ்வேர்ட் நான் போடுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேக் ஷூர் நீங்கள் இது ரெண்டையுமே கிளிக் பண்ணி படிக்கணும். படிச்சுட்டா அது கலர் கொஞ்சம் மாறிடும். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ளூ கலரில் இருக்கும், நீங்கள் படித்தோன்னா பர்பிளாக மாறிடும். அண்ட் தென் இதை கிளிக் பண்ணுங்கள். read and agree the terms and conditions இது தட்டிட்டு தென் proceed to next page. நெக்ஸ்ட் பேஜ் போனோன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். கரண்ட் லொக்கேஷன், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன இது, அப்புறம் டேட் ஆஃப் இடிஏ அப்ளிகேஷன், நீங்கள் என்றைக்கு அந்த இடிஏ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்க, அப்ளை பண்ண டேட். அண்ட் தென் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு இமெயில் வரும்ல, இந்த இமெயில் வரதுக்கு முன்னுக்கு இந்த இடிஏ இதுதான் உங்களோட இடிஏ அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த நம்பரை வந்து நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணணும். ஓகே, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பர், அண்ட் தென் டஸ் அப்ளிகேஷன் விஷ் டு அட்வைஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்டேக்கன் ஒரிஜினல். இல்லை, ஏதாவது மிஸ்டேக்கான போட்டிருக்கீங்களா? போட்டிருந்தீங்கன்னா எஸ்ன்னு தட்டுங்க. இல்லைன்னா நோன் தட்டிட்டிங்கன்னா யூ கேன் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ். அப்புறம் கிவ் டீட்டெயில்ஸ் அபவுட் த அப்ளிகேஷன் ரீசன். நீங்கள் ஏன் அவங்க நாட்டை விசிட் பண்ண போகிறீங்கன்னு ஒரு வேலிடான ரீசன் கொடுக்கணும். நான் கொடுத்த ரீசன் வந்து planning to visit your country on my birthday week. அடுத்தது வந்து என்ன போட்டேன்னா ஸ்கை டைவிங். நான் ஸ்கை டைவிங் பண்ணனால நான் அது போட்டேன். பண்ண போகிறதுக்கு இருந்தனால நான் அந்த டீட்டெயில்ஸ் போட்டேன். ஸ்கை டைவிங் இஸ் ஆல்வேஸ் been in my bucket list. And I wish to do the skydiving along. நான் வந்து கிரேட் ஓஷன் ரோட்டில் ஜம்ப் பண்ணேன். ஸோ நான் அதை போட்டேன் அலாங் கிரேட் ஓஷன் ரோட். And I'm a regular traveler. My Instagram page I'm a regular traveler and I have uploaded all my travel details
இவ்வளோ தான் நான் போட்டேன். ஸோ நான் போட்டுட்டு தென் ஐ ப்ரொசீட் டு நெக்ஸ்ட். ஓகே, அப்புறம் நீங்கள் உங்களோட ஐசி டீட்டெயில்ஸ்லாம் போட்ட பிறகு நீங்கள் இங்கே உங்களோட சிட்டி, எந்த சிட்டி, எங்கேருந்து வந்திருக்கீங்க, அண்ட் தென் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும் அதில். தென் அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் இஸ் திஸ் அப்ளிகன்ட் கரண்ட்லி எவன் பின் நோன் பை எனி அதர் நேம். உங்களுக்கு வேறு பேர் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போட்டு கீழே என்னென்னு பேர் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. சிட்டிசன்ஷிப், இஸ் திஸ் அப்ளிகன் அ சிட்டிசன் ஆஃப் அ செலக்டட் கண்ட்ரி ஆஃப் பாஸ்போர்ட். எஸ், நீங்கள் பாஸ்போர்ட் அப்லோட் பண்ண கண்ட்ரியோட சிட்டிசன்னா எஸ்ன்னு போடுங்க. அப்புறம் திரும்ப நம்ம நாட்டோட பேர் தரணும். மலேசியா, country again Malaysia. And then address வந்து உங்கள் அட்ரஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் இதில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முடிக்கிற வரைக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வேறு வேலை இருக்குன்னு இதை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் முதல்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அது அந்த வீடியோவில் நான் ஒரு ஃபியூ பேஜஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா டோட்டல் வந்து 20 பேஜஸ் இருக்கும். 20 பேஜஸும் ஒவ்வொன்றா பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் கூட அவங்க ரிஜெக்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா படித்து பார்த்து ஃபில்அப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஃபில்அப் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் போடணும், அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஓகே, கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லி எல்லாத்துக்கும் வீசா கிராண்ட் ஆகணும். நீங்களும் ஆஸ்திரேலியா போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க.